பாருங்க, இந்த ஏசாயா புஸ்தகத்தில் கர்த்தர் சொல்லுகிறார், என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவர் என்ன சொல்றார் அப்படின்னா, என் வழி உன் வழி அல்ல, என் நினைவு உன்னுடைய நினைவு அல்ல. அதுக்கு ஆண்டவர் எதை உதாரணமாக சொல்றாரு? பூமியை பார்க்கிலும் வானம் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அதே போலதான் என் வழிகளும் உங்கள் வழிகளை பார்க்கிலும் உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகள் உயர்ந்திருக்கிறது. அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு? உன் மேல நீ வைத்திருக்கிற நினைவுகளை பார்க்கிலும், ஐடியாஸை பார்க்கிலும், எண்ணங்களை பார்க்கிலும் கர்த்தர் நம்ம மேல வைத்திருக்கிற நினைவுகள், தாட்ஸ் ரொம்ப உயர்ந்ததாக இருக்கும். நம்ம தான் நம்மளை பற்றி என்ன நினைப்போம்? நான் பலவீன, நான் கருப்பாக இருக்கிறேன், குள்ளமாக இருக்கிறேன், எனக்கு பேச தெரியாது, நான் ஏழை, எனக்கு இது இல்லை, படிப்பு இல்லை அப்படின்னு சொல்லி நம்மை குறித்து நம்ம தான் ரொம்ப கம்மியாக நினைப்போம், தாழ்வாக நினைப்போம். ஆனால் ஆண்டவர் எப்படி நினைச்சிருக்கிறார்னா, உங்களை குறித்து என்னை குறித்தும் உயர்வாய் நினைத்திருக்கிறார். அல்லேலூயா. அவருடைய நினைவுகள் நம்முடைய வாழ்க்கையில் உயர்ந்திருக்கிறது. மோசே என்கிற பக்தன் வேதத்தில் உண்டு. அவர் மந்தவாய், திக்கு நாவு, அவரால் சரியா பேச முடியாது. ஆண்டவர் அவரை ஊழியத்துக்காக கூப்பிடுறாரு. அவர் சொல்றாரு, எனக்கு பேச வராதப்பா, எனக்கு மந்தவாய், திக்கு நாவு இருக்கு. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, உன்னை அனுப்புறது யாரையா? நான் தான் உன்னை அனுப்புறேன் போ என்று சொல்லி லட்சக்கணக்கான ஜனங்களை அவர் நடத்தினார் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. பல நேரத்தில் நம்ம மீது நமக்கே தாழ்வான எண்ணம் இருக்கும். அது நம்ம மேல மாத்திரமல்ல, மற்றவர்களுக்கு நம்ம மேல, இவனா, இவன் என்ன செய்ய போறான், இவளா, இவன் என்ன செய்ய போறான் என்று மற்றவங்க உன்னை தாழ்வா நினைக்கலாம். ஆனால் கர்த்தர் உன்னை குறித்து உயர்வாய் நினைத்திருக்கிறாரா. பாருங்க, ஈசா என்கிற ஒரு மனுஷனுக்கு 8 பிள்ளைங்க இருக்கிறாங்க, 8 பிள்ளைகள் இருக்கிறாங்க. அதுல கடைசி பிள்ளை தான் தாவீது. அவர் சொல்றாரு, இந்த தாவீது எல்லாரை விட கடைசி மகன், ராஜா வேணும்ட்டு சாமுவேல் தீர்க்கதரிசி வரார். ஈசாயுடைய மனசுல யார் இல்லை? தாவீது இல்லவே இல்லை. காரணம் என்ன அப்படின்னா, ஈசா என்ன நினைச்சாரு? ராஜா உயரமா இருக்கணும், வாட்ட சாட்டமா இருக்கணும், ஈட்டியையும் பட்டயத்தையும் வைத்து யுத்தம் செய்ய கற்றுக்கொண்டவனாக இருக்கணும், அதனால இவன் இருப்பான் அவன் இருப்பான் என்று சொல்லி 7 பிள்ளைகளையும் நடக்க விட்டார். ஆனா வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு, இவன் அல்ல என்று சொல்லியிருந்தாலும் பரவாயில்ல, இவனை புறக்கணித்தேன் என்று சொல்றார் கர்த்தர். இவனை நான் புறக்கணிச்சிட்டேன், இவன் இல்லப்பா, இவன் இல்லை. அப்ப யார்தான் இருக்கிறாரு? அவங்க அப்பாவுடைய நினைவிலே வராத ஒரு மனுஷனை ஆண்டவர் உயர்த்தினார். ஆமென். உன் தகப்பனும் தாயும் உன்னை பத்தி நினைக்காம போயிருக்கலாம். அவர்களுக்கு, மனுஷர்களுக்கு நீ ஒரு பெரிய ஒரு விதமாக, ஒரு பெரிய காரியமாக தோன்றாமலேயே இருக்கலாம். ஆனா கர்த்தர் உன் மேல வச்சிருக்கிற நினைவு அது உயர்ந்ததாக இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. ஆமென். கையை மேல ஆமென் சொல்லுங்க. ஆமென். அல்லேலூயா. அவர் நம்மை நினைத்திருக்கிறார். அதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. யார் உன்னை என்ன நினைச்சிருந்தாலும் சரி, கர்த்தர் நம்மை குறித்து உயர்வாக நினைத்திருக்கிறார். அவர் நிச்சயமாக உன்னை உயர்த்துவது தான் அவருடைய எண்ணம், நம்மை ஆசீர்வதிப்பது தான் அவருடைய எண்ணமா. கைகளை மேல ஆமென் சொல்லிடுங்களேன். ஆமென்.